லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. Lion Choco Dates. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. மக்களை ஏமாத்திட்டாரா? இப்ப ஒரு கவர்ச்சியான வார்த்தையை பேசி அதை சொல்லுங்க. மொத்தமா ஏமாத்திட்டாரு. ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த 100 நாள்ல என்ன கொடுத்திருக்காரு? அதிமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டம், திமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டம் வெற்றி வெற்றின்னு மக்களை ஏமாற்றினதுதான் மிகப்பெரிய ஏமாற்றம். ஒரு பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. ஒரு ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த ஆட்சியில ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அந்த திட்டத்துக்கு ஒரு பெயர் சொல்றாங்க. நாளைக்கு எத்தனை ஆண்டு ஆனாலும் அந்த பெயரை சொல்லும் போது இந்த ஆட்சியில கொண்டாந்து சொல்லுவாங்க. எங்க நாம் பெற்ற பிள்ளைக்கு நாம் பேர் வச்சிருக்கிறோம், மீண்டும் அவர் ஒரு பேர் வைக்கலாமா? எந்த விதத்துல சரியா இருக்கும்? நீ ஒரு புதிய திட்டத்தை அறிவிங்க, ஒரு புதிய பெயரை வைங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஏற்கனவே இன்னைக்கு அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி கொண்டு வந்த திட்டத்துக்கு இவர்கள் பெயர் வைப்பதற்கு என்ன காரணம்? அடுத்த பட்ஜெட்ல ஏன்னா ஒண்ணுமே தெரியல. இதுல இருந்து வெளிப்படையா தெரியுது, அவர்களால எதுவுமே எந்த ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வர முடியல, பெயர் வைக்கவும் முடியல. அது வெற்றி வெற்றி வெற்றின்னு வச்சுக்கிட்டு அது வெற்றா போயிடும். இதே ஆதவன் தான் சொன்னாரு, 3 மாதம் பொறுத்து பாருங்கள். இதே பொதுப்பணித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஆதவன் அர்ஜுன் அவர்கள் என்ன சொன்னார்? 3 மாதம் கழித்து பாருங்க எங்களுடைய ஆட்சியுடைய சாதனையினர். என்ன சாதனை? ரீல் தான். சினிமா அரசியல் சொல்லாமா? அதை சினிமா அரசியல் சொல்லாமா? நீ எப்படி வேணா வச்சுக்கலாம், இந்த ஆட்சியில எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு கூட அவர் வந்து பேசி முடிச்சுட்டு கடைசியா மக்களே கான்பிடண்டா இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு கான்பிடண்டா தான் இருப்பாரு. மக்கள் வேற எந்த வழி போட்டு போட்டாங்க, முதலமைச்சர் ஆயிட்டாரு. இது அப்படிதான் சொல்ல வேணும். ஐயா மாலையில 5 மணிக்கு போனா அடுத்த நாள் 9 மணிக்கு வெளியில வராரு. ஐயா வெளியில பார்க்க முடியுதா? கையை காட்டிட்டு இப்ப சட்டமன்றத்தில் வந்தா வேற மாதிரி பேசலாங்க. அதை நான் பேசுறதுக்கு தயாரா இல்லை. ஒரு சட்டமன்ற விதிமுறையே மாறி போச்சு. இன்னைக்கு சட்டமன்றம்னா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அலங்கரித்த மன்றம், வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றம் நம்முடைய தமிழ்நாடுடைய சட்டமன்றம். ஆனா இன்றைக்கு சினிமாவில் சட்டமன்றத்துக்கு போய் அது மாதிரி காட்சி அடிச்சு இந்த ரீல்ஸ் போறது எதையோ அவர் வந்து அண்ணன் வந்து மதிப்புக்குரிய எடப்பாடியார் அவர்கள் வந்து ஏதோ சிறுமைப்படுத்தி பேசுற மாதிரி இருக்கு. ரீல்ஸ் யார் போடுவது? மக்கள் போடுகிறார்கள். மாற்றம் வர வேண்டும் என ரீல்ஸ் போட்டது மக்கள், ஏற்றம் வர வேண்டும் என்று இவர்கள் வந்து சோசியல் மீடியாவில் எழுதியது மக்கள். ஒரு மன்னராட்சியை போல ஒரே குடும்பத்திடம் மகிழ்ச்சி இருக்கக்கூடாது, ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைத்தது மக்கள். அதனால நாம வந்து சத்தம் இல்லாமல் சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய முதல்வர். 717 டாஸ்மாக் கடைகளை மூடியதில் இருந்து இன்னைக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான அந்த ஊதியத்தை வந்து உயர்த்தி வழங்கியதில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி பொழுதும் பல்வேறு சாதனைகளை செய்து ஊழலை ஒழிப்போம் என்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மனதில் நாங்கள் அறுவடை செய்திருக்கிறோம். முதல் முறையாக தமிழ்நாட்டு வரலாற்றில் ஆமாப்பா ஊழல் ஒழிக்க முடியும் போல இருக்குன்னு ஒரு சாமானியனுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு பாருங்க. இதுதான் உண்மையிலே மாபெரும் சாதனை. இது தொடரும். இன்றைய சுதந்திர தின பேச்சிலே மாண்புமிகு முதல்வர் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவரை நான் வணங்குகிறேன், வரவேற்கிறேன்.